பலிப்போர் பாக்கிய செல்வம் வாங்க திருத்தலம் வாங்க எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம் இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம் இது இடைக்காட்டூர் திருத்தலம். வாங்க 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 திருத்தலம் வாங்க எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். இதய அமைதி தன்னிலே கொண்டது இத்திருத்தலம். அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம் இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம் இது இடைக்காட்டூர் திருத்தலம். தவக்காலம் இது தவக்காலம் நம் வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம் நம் வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம் நம் வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். இருளின் வாழ்வு காற்காலம் அது மறைய வேண்டும் போர்க்கோலம். இருளின் வாழ்வு காற்காலம் அது மறைய வேண்டும் போர்க்கோலம். உறுதி கொள்வோம் நிகழ்காலம் உறுதி கொள்வோம் நிகழ்காலம். உதய வாழ்வே எதிர்காலம். தவக்காலம் இது தவக்காலம் நம் வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம்.
காலம் இது தவ காலம் நம் வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, ஆண்டவரின் வாக்கு உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகின்ற இறைவன் இந்த நாளிலே அதே இறை வார்த்தை மூலமாக நம்மோடு உரையாடி நம் உள்ளத்திலே உரைய விரும்புகின்றார். இறைவனது அன்பையும் அவரது அருளையும் எல்லையில்லாத இரக்கத்தையும் பெற்று அனுபவிக்க இந்த திருப்பலியானது சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இதய திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு இறையருளை பெறுகின்ற அத்துணை நேயர்களையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் இன்னும் அளவு கடந்த முறையில் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடுகின்ற அத்துணை பேருக்கும் அருளையும் மாற்றம் தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். என்ற நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருத்தூதர்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தருகின்றார். திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தம் வாழ்விலே 3 வேண்டுதல் வைத்தார்கள். முதல் வேண்டுதல், தந்தையை எங்களுக்கு காட்டும். 2வது வேண்டுதல், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். 3வது வேண்டுதல், எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருத்தூதர்களுக்கு ஒரு நல்ல தந்தையாக தாயாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்றார். நமது வாழ்விலே பெருவாரியான ஜபமாக வருகின்ற தந்தையை நோக்கி மன்றாடுகின்ற விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்கின்ற ஜபத்தை நாமும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற போது முதல் பகுதியிலே தந்தையாம் இறைவனை புகழ்ந்தும் 2வது பகுதியிலே நமது அன்றாட தேவைகளை சந்திக்கின்ற தெய்வமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை இல்லத்தோடு தாய் இல்லத்தோடு ஜபிக்க நமக்கு கற்றுத் தருகின்றார். இந்த தவ காலத்திலே நாமும் நம்முடைய வாழ்விலே ஜபத்தை ஒரு அங்கமாக அல்ல, மாறாக ஜபத்தை நமது வாழ்வினுடைய மையமாக வைத்து வாழ வரவேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜபிப்போம். இந்த திருப்பலிக்கு நன்கொடை கொடுத்து உதவிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் உலகெங்கும் வாழுகின்ற மாதா தொலைக்காட்சி நேயர்களை இடைக்காட்டு திருதை ஆண்டவர் தமது அன்பால் இரக்கத்தை நிரப்ப வேண்டுமாய் இந்த பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் ஒருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை திரு வார்த்தைகள் 10 முதல் 11 வரை. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். 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 என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமைக்கு மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போகச் செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர்
காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 6, சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை அடிப்படையாக வைத்து ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் நாம் தியானிப்போம். அரசு அதிகாரி ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே
பணியாற்றி கொண்டிருந்தவர். அவர் கிறிஸ்துவை பற்றி அறிய வருகிறார். சும்மா மேலோட்டமாக அப்படி வாழ்ந்துட்டு போகிறதை தாண்டி கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விவிலியத்தை அதிகமாக வாசிக்கிறாரு, தியானிக்கிறாரு. திரும்ப திரும்ப அதை வாசித்து தியானித்து அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு முயற்சியிலே பயணத்தில் இந்த இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில வந்த நாம் எல்லோருமே சொல்லுகிற இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அவர் தியானித்து எழுதுகின்ற பொழுது இப்படி எழுதுகிறார். ஏன்னா ஒரு அரசு அதிகாரியா இருந்தவர். அவர் இப்படி எழுதுகிறார்: இறைவா, உன் பெயர் புகழப்படுவதாக, என் பெயர் அல்ல. திரும்ப சொல்றேன், இறைவா, உன் பெயர் புகழப்படுவதாக, என் பெயர் அல்ல. உமது அரசு வருக, என் அரசு அல்ல. உன் விருப்பம் செய்யப்படுவதாக, என் விருப்பம் அல்ல. எனவே கடவுளை போற்றுவதும் அவரது அரசு வர வேண்டும் என்பதும் அதே போன்று அவருடைய விருப்பம் மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த இயேசுனுடைய ஜெப வார்த்தை அடிப்படையாக வைத்து வாழ்க்கைக்கு எப்படி சொன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அவரை போற்ற முடியும், அவருடைய அரசாட்சி வருவதற்காக நாம் உழைக்க முடியும், அவருடைய விருப்பம் நிறைவேறுதலே ஆர்வம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படியாக அவர் தியானிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்குரிய திருப்பாடல் 34 அதில் 1 மற்றும் 3ஆவது வசனத்திலே இந்த வசனத்தை நாம் பாடிக்கிறோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். 3ஆவது வசனத்தில் என்னோடு இணைந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை நாம் மேன்மைப்படுத்துவோம். அப்ப ஆண்டவரைத்தான் எக்காலமும் போற்ற வேண்டும். இப்படி திருப்பாடல் ஆசிரியரே தியானித்து ஆண்டவரை போற்றக்கூடிய, புகழக்கூடிய, மாட்சிப்படுத்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய நிலையிலே அதை மிக அழகாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு இருக்கிற தந்தையே ஒரு பெயர் போற்றப்படுவதாக என்று சொல்லி அவர் போற்றித்தான் அவர் ஆரம்பிக்கின்றார். இந்த ஜெபத்தின் வழியாக இயேசு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி, இந்த கடவுளை தந்தை என்று அழைப்பது. பழைய ஏற்பாட்டிலே கடவுளை தந்தை என்று அழைத்ததாக நாம் படிப்பதில்லை, அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துதான் இந்த ஜெபத்திலே ஆரம்பிக்கின்றார், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லுவதும். அதே போன்று பாடுகளுக்கு முன்பதாக சொல்வாரே அப்பா தந்தை என்று சொல்லி இயேசுதான் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி தந்தையே என்றும் அப்பா தந்தையே என்று சொல்லியும் நம்மை தந்தை கடவுள் நோக்கி கூப்பிடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, பாசத்தோடு, அன்போடு, நல்ல ஒரு உறவோடு அவரோடு ஒன்றாவதற்கு இந்த இயேசுவை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜெபத்தில் 6 முக்கிய ஜெப குறிப்புகளையும் தேவைகளையும் பட்டியலிடுகிறார். இந்த ஜெபத்தில் 6 குறிப்புகளை, அதே போன்று நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பட்டியலிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜெபம் வெளிப்பட்டதே இதை தியானிக்கின்ற பொழுது தந்தை கடவுளோடு இயேசு கொண்டிருந்த அந்த உறவு, அந்த அன்பு, அவைதான் இந்த உயிரோட்டம் உள்ள ஜெப வார்த்தைகளாக வெளிவந்தது. அவரே சொல்வார்ல, நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அப்படிப்பட்ட உறவு ஒன்றிப்பு தந்தையோடு வைத்திருந்த காரணத்தினாலே தந்தை மகனுக்குள்ள அந்த உறவின் வெளிப்பாடாக இந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. அதனால ஒவ்வொரு வரியா எடுத்து நம்ம தியானிக்கலாம். இப்போ ஒன்று எடுத்து நம்ம தியானிக்க முடியாது. அப்படி தியானிச்சு பாருங்களேன். சும்மதோ மனப்பாடமா கடமைக்கு சொல்றன்றதை தாண்டி ஆழ்ந்து உணர்ந்து அனுபவிச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தில், அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தில் இயேசு ஜெபித்தாருன்னு சொன்னா இன்னொருபடி மேல தன்னுடைய சிந்தனையிலிருந்து, தன்னுடைய
அறிவிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு ஜெப வார்த்தைகளாக இல்லாதபடி தூயாவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த ஜெபத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதே ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதாக இருக்கும். அவருடைய ஆட்சியை கொண்டு வரக்கூடியதாக அமையும். அவருடைய விருப்பத்தை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். எனவேதான் இந்த தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப ஜெபிக்க பழக வேண்டும். இயேசு கிறிஸ்து முற்றிலும் தூய ஆவில் நிறைந்துதான் அவர் போதித்தார், கற்றுக் கொடுக்கிறார், பேசினார். புதுமைகளை ஒட்டுமொத்த வாழ்வும் இந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப இருந்தது. எனவேதான் ரோமையர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இப்படியான ஒரு வார்த்தை வரும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் என்று சொல்லி பாடலாக கூட எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், பாடியிருப்போம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எனவே பவுல் கூட தியானிப்பது, நம்ம ஜெபிக்கிறதை விட தூய ஆவியின் துணையோடு ஜெயிப்பது என்பது ரொம்ப சுருக்கமா, அதே நேரத்தில் கடவுளுக்கு ஏற்றதாக, உள்ளத்தை தொடக்கூடியதாக அந்த ஜெபம் அமையும். கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக, சுகங்களை காணக்கூடிய ஒரு ஜெபமாக அது அமையும். எனவே அந்த ஒரு புரிதலோடு இந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம், தியான உருவோடு சொல்லுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே இறை வார்த்தையையும் அதே தூய ஆவின் துணை கொண்டே நாம் படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் பழக வேண்டும். அதான் அவர் உதாரணமா சொல்லக்கூடிய ஒன்றாக நாம் இருப்பது ஏசாயா 55, 10, 11 ஆகிய வசனங்களிலே வாசிக்கப்பட்டது. அவர் ஆரம்பிக்கின்றார். இந்த இறை வார்த்தை எப்படி சொல்றாருன்னா, விளக்கம் சொல்வதற்காக வேண்டி மழையும் பனியும் போல அது என்ன செய்யும், நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்போருக்கு விதையையும் உண்போருக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பி செல்வது இல்லை. அதுதான் இந்த இயல்பு என்று சொல்லி. அப்ப கடவுளுடைய வார்த்தையினுடைய இயல்பு அப்படின்னு சொன்னா, இதை உதாரணம் சொல்றாரு. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி. இதுல நீங்க இந்த வாசிக்கும் போது கேட்டிருப்பீங்க, எதற்கான அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் திரும்பி வருவதில்லை என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல ஏசாயா 45, 23 ஒரு வசனம் வருகிறது. என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. ஏசாயா 45, 23 இப்படியா சொல்கிறார். அந்த வார்த்தை வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும், எதற்கு? அவருடைய வார்த்தைக்கு முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும். நம்ம இப்படி இந்த இறை வார்த்தையை உயிர் உள்ள ஆற்றல் மிகுந்த இருபக்கம் கற்க வாய்ந்த இந்த வார்த்தையினுடைய வல்லமை நாம் அனுபவிக்கிறேன்னு சொன்னா, நாம் தூய ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப அந்த வார்த்தையை நம்ம வாசிப்பதும் தியானிப்பதும் அதை வாழ்ந்து காட்டுவதுமான முயற்சியிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்கின்ற பொழுது, எனவே ஜெபமாக இருக்கட்டும், அதை செயல்படுத்துவதாக இருக்கட்டும், வார்த்தையை வாசிப்பதாக இருக்கட்டும், அந்த வார்த்தையின்படி வாழ்வதாக இருக்கட்டும், தூயாவின் துணை கொண்டு நாம் ஜெபிக்க பழகுவோம். அதே தூயாவின் துணை கொண்டு அந்த வார்த்தையை வாசிக்கவும் வாழ பழகுவோம். இறைவன் நம்மை ஆஸ்வதித்து தொடர்ந்து நம்மை அவருடைய வார்த்தையின் பாதையில வழிநடத்தி செல்வாராக. ஆமென். கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே, கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே. இறைவா வருவாய், என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தே. என்னுள்ளம் உன் இல்லம் அறிந்தே.
உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தே. தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே உன் அன்பில் இணைந்து. தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக குடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இந்த சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனித்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஓமை புகழ்ந்தேத்து மரமரல்ல ஓமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிர்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையுமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையுமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளுமே. எமக்கு அமைதி அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய்.
சாயம். என்னை மறைத்தருளும். பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து எனது இறப்பின் வேளையில் உம்மிடம் வர எனக்கு புனிதர்களோடு எக்காலமும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தை பெற்றுக் கொண்டதால் எங்கள் மனதிற்கும் உடலுக்குமான உதவியை கண்டு உணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனத்திலும் உடலிலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ? இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகள நீளம் எல்லை காணான்பு, அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகளம் நீளம் எல்லை காணான்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சிறந்து, களங்கமில்லா அன்பு, கருணை சிறந்து, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால்
இயேசுவின் நன்மை